गुरु महाराज गुरु जय जय परम ब्रह्म सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय परम ब्रह्म सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय बोधेंद्र सद्गुरु। गुरु महाराज गुरु श्रीधर वेंकटेश सद्गुरु। गुरु महाराज गुरु मर्दानल्लूर सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय दक्षिणामूर्ते सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय आदिशंकर सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय रामानुज सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय मध्वाचार्य सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय नारदादि सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय कृष्ण चैतन्य सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय मीरा माई सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय राघवेंद्र सद्गुरु। गुरु महाराज गुरु सदाशिव ब्रह्मेंद्र सद्गुरु। गुरु महाराज गुरु श्री त्यागराज सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय ज्ञानेश्वरादि सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय परम ब्रह्म सद्गुरु। गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु। परब्रह्म सद्गुरु परब्रह्म सद्गुरु। समस्त सदाचार्य वृंद की जय। ज्ञानेश्वर सद्गुरु महाराज की जय। जय जय रघुवीर समर्थ மணிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பஜனாமிருத சாகரம் இதுவரை 40 பதிவுகளை கடந்துவிட்ட ஒரு உயர்ந்த உபன்யாச சாரம். இதிலே இது பர்யந்தம் பஜன மார்க்கத்திலே மும்மூர்த்திகளாக கருதப்படுகின்ற பகவான் நாம போதேந்திராள், ஸ்ரீதர ஐயாவாள், மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள் இவர்களுடைய சரித்திரத்தின் சுருக்கம், கீர்த்தனைகளின் பதிப்பத அர்த்தம் இவ்வனைத்தையும் விஸ்தாரமாக கண்டோம். அதன் பின்னர் ஆதிகுருவான தட்சிணாமூர்த்தி அவரே புனக அனுத்தராவதாரமாக வந்து அவதரித்த ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய தியானம், குருத்ரயமான ஆதிசங்கரர் ராமானுஜ மத்வாச்சாரிய தியானங்கள், அதன் பின்னர் ரிஷிகளிலே குரு வரியராக கருதப்படுகின்ற நாரத மகர்ஷி, தத்தாத்ரேயர், புரந்தரதாசர் மற்றும் கிருஷ்ண சைதன்யர், மீராபாயி, ராகவேந்திரர், சதாசிவ பிரம்மேந்திராள், தியாகராஜ சுவாமிகள் பரியந்தம் இன்று இந்த 40 பதிவுகளிலே நாம் விஸ்தாரமாக இவற்றை கண்டு அனுபவித்தோம். தற்பொழுது ஞானேஸ்வரர் மற்றும் சமர்த்த ராமதாசரின் உயர்ந்த சரித்திரத்தின் சுருக்கம், அவர்களுடைய குரு தியானத்திலே ஒரு திவலை இதை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்த ரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று யாச்சித்து தொடங்குகின்றோம். இந்த ஒரு உயர்ந்ததான ஞானேஸ்வரர் மற்றும் ராமதாசர் சமர்த்தருடைய உயர்ந்த கீர்த்தனைகளை பாடி அருளிய ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ராதிகா ராதாகிருஷ்ணன் தம்பதிகளுக்கு நமக்கு ஆப்த நண்பர்களாக ஆத்ம பந்துக்களான அவர்களை ஸ்மரித்து அவர்களுக்கு கிருதஜ்ஞதா பூர்வமாக இதை சமர்ப்பிக்கின்றோம். கிருபாளு ஞானேஸ்வர கிருபாளு ஞானேஸ்வர தயா நமஸ்கார வாரம் दया नमस्कार वारंवार न पाहे याति कुलाचा विचार न पाहे याति कुलाचा विचार भक्त करुणा कर
भक्त करुणकर भक्त करुणकर ज्ञानाबाई न पाहे याती कुलाचा विचार भक्त करुणकर ज्ञानाबाई बलतिया भवी शरण जाता बेटी बलतिया भवी शरण जाता बेटी परितसे तुठी जन्म व्याधि परितसे तुठी जन्म व्याधि ज्ञानाबाई माझी अनाथाची माया ज्ञानाबाई माझी अनाथाची माया एका जनार्दनी एका जनार्दनी एका जनार्दनी पाय वंदितसे एका जनार्दनी पाय वंदितसे पाय वंदितसे कृपाळू बुदारा कृपाळू बुदारा कृपाळू बुदारा माझा ज्ञानेश्वर माझा ज्ञानेश्वर माझा ज्ञानेश्वर. ஏகநாத் மகாராஜ் ஞானேஸ்வருடைய உயர்ந்ததான கருணை பிரவாகத்தை வர்ணிக்கின்றார். என்னுடைய மாவுலியானவர் சாட்சாத்து கிருபையின் உருவம், தாயின் உருவம். தாய் போல் மாத்ருதா பாவேன நம்மையெல்லாம் காப்பாற்றி அருள்பவர். மகத்தான உதார குணமுடையவர், உதார ஸ்வபாவமுடையவர். அவரை மீண்டும் மீண்டும் நமஸ்கரிப்பதை அன்றி மற்றொன்றும் இந்நாள் செய்ய இயலவில்லை. ஞானாபாயி மாவுலி எனது அம்மா வருகின்ற பக்தர்களின் ஜாதியை பார்க்க மாட்டார்கள். குலம், ஆச்சாரம் இவ்வனைத்திலும் யாதொரு விசாரமும் அற்ற உயர்நிலையிலே சஞ்சரிப்பார். பக்தர்கள் மீது அத்துணை கிருபை வருஷிப்பதிலே அவருக்கு இடை அவரேதான். பக்தியோடு, உள்ளன்போடு, பிரேமையோடு, காதலோடு, மகா விஸ்வாசத்தோடு அவருடைய திவ்ய சரணாரவிந்தங்களை சென்று தரிசித்தாலே நமது புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்கின்ற மரணச்சூழல், பிறவிச்சூழல், இந்த சம்சாரம் என்கின்ற பவம் எனும் வியாதியை போக்கி அருள்கின்றாள். என்னுடைய ஞானாபாய் அனாதைகளுக்கு தாய், என் போன்ற ஆதரவற்றவர்களுக்கு தாய், என் போன்ற யாதொரு தகுதியுமற்றவர்களுக்கு தாய். எனவே அவளுடைய பாதுகைகளை நான் வந்திக்கின்றேன் என்று ஏகநாத் மகாராஜ் மீண்டும் மீண்டும் திருவடியிலே விழுந்து விழுந்து வணங்குகின்றார். ஏன் வணங்க வேண்டும்? துக்காராம் கூறுகையிலே அவர் ஞானியாஞ்சா ராஜ், குரு மகாராவ், ஞானிகளுக்கெல்லாம் தலைவர், குருவுக்கெல்லாம் குரு, ஞானத்திற்கெல்லாம் ஞானம், பிரேமைக்கு ஒரு உயர் நிதி, கருணைக்கோர் பெருங்கடல் என்று வர்ணித்து கொண்டே செல்கின்றார். அதனால் ஒரு ஜீவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய திருவடியை ஸ்மரிக்க வேண்டும், அவருடைய சரித்திரத்தை அனுபவிக்க வேண்டும், அவருடைய கிருபா வருஷத்திலே நாம் மூழ்கியிருக்க வேண்டும் என்று சாதுக்கள் வழிகாட்டியுள்ளார்கள். ஞானிகளின் தலைவரான குரு மகாராஜனான ஞானீஸ்வருடைய மகிமையை பரமபாவரனான பாமரனான நான் என் வாக்கினால் செயல்படுத்த இயலுமா அவருடைய மகிமைகளை என்று வியக்கின்றார் துக்காராம் மகாராஜ்.
जीवमान माय जीवमान माई भरी ज्ञानी अंतरादा गुरु महाराज ज्ञानी अंतरादा गुरु महाराज समाधिक देहा बावळे नैन समाधिक देहा बावळे नैन इतर तुलाने काया पुढे इतर तुलाने काया पुढे ज्ञानी अंतरादा गुरु महाराज ज्ञानी अंतरादा गुरु महाराज तुका म्हणले नेणे 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 இந்த ஒரு அபங்கத்தின் வாயிலாக துக்காராம் கூறுகின்றார், ஞானதேவா, நீ ஞானிகளுக்கெல்லாம் ராஜா, குரு மகாராஜன் என்று உன்னை அனைவரும் அழைக்கின்றார்கள். பாவனான நான் எவ்வாறு உன்னுடைய இந்த மரியாதையெல்லாம் கூறத்தகுமா? பிரம்மாதி தேவர்களெல்லாம் உன் சேவைக்காக காத்திருக்கும் பொழுது உனக்கு ஈடாக நான் யாரை ஒப்பிடுவேன்? ஓரளவுக்கு யுக்தியினாலே உன்னுடைய மகிமையின் ஆழத்தை அறிந்து கொள்ளலாம் என்றால் அதுவோ முடியாது. உன் பாதங்களிலே தலைவெடுத்து நமஸ்கரிக்கின்றேன் பிரபோ. நீ உன் மகிமையை என் மனமறியும்படி வெளிப்படுத்து என்று பிரார்த்திக்கின்றார். மகா மகிமை பொருந்திய ஞானேஸ்வரரை எந்தவித வார்த்தைகளினாலும் அவருடைய மகிமையை அளவிட இயலாது என்பதுதான் தாத்பரியம். நமோ ஞானேஸ்வரா, நமோ ஞானேஸ்வரா, உனக்கு நமஸ்காரம். ஞானேஸ்வராவுடைய மகிமையை என்னால் கூற இயலுமா? உதாரஸ்வரூபனான நிவர்த்திநாதரும் சோபானதேவரும் உன்னை சூழ்ந்திருக்கின்றார்கள். முக்தாயி, ஆதிஜனனி, திரிபுவன ஜனனி, அவள் உமக்கு கைங்கரியம் செய்கின்றாள். உலகனைத்தும் உன்னுடைய அவதாரத்தை போற்றுகின்றது. பைரந்தரஹா, எந்த ஒரு பரம்பொருள் வியாபித்திருக்கின்றதோ அது நீ அல்லவா? உன்னை சரண் புகுந்தேன், என்னையும் கை தூக்கி விடுவாய் என்று பிரார்த்திக்கின்றார். நமோ ஞானேஸ்வரா, நமோ ஞானேஸ்வரா, நமோ ஞானேஸ்வரா, நமோ ஞானேஸ்வரா, நமோ ஞானேஸ்வரா, நமோ ஞானேஸ்வரா. निवृत्ति उदारा, निवृत्ति उदारा, निवृत्ति उदारा, निवृत्ति उदारा, सोपान देवा नमो ज्ञानेश्वरा, नमो ज्ञानेश्वरा. मुक्ताबाई नमो, त्रिभुवन पावनी मुक्ताबाई नमो, त्रिभुवन पावनी आद्यत्रय जननी देवाची ये, आद्यत्रय जननी देवाची ये. नमो ज्ञानेश्वरा, नमो
ಜ್ಞಾನೇಶ್ವರ ಜಗದೋದ್ಧಾರಲಾಗಿ ತರಿಲೆ ಅವತಾರ ಜಗದೋದ್ಧಾರಲಾಗಿ ತರಿಲೆ ಅವತಾರ ಮಿರವಿಳ ಪಡಿವಾರ ಸಿದ್ಧಾರೀಚಾ ಮಿರವಿಳ ಪಡಿವಾರ ಸಿದ್ಧಾರೀಚಾ ನಮೋ ಜ್ಞಾನೇಶ್ವರ ನಮೋ ಜ್ಞಾನೇಶ್ವರ ನಮೋ ಜ್ಞಾನೇಶ್ವರ ನಮೋ ಜ್ಞಾನೇಶ್ವರ ನೀಲ ಶರಣಾಗತ ಆಪುಳ ಮಣವಾ ನೀಲ ಶರಣಾಗತ ಮಣವಾ ಆಪುಳ ಸಂತಿ ನಿರವೀಲಾ ಸಂತಿ ನಿರವೀಲಾ దేవుని హాతి సంతి నిరవీలా దేవుని హాతి నమో జ్ఞానేశ్వర నమో జ్ఞానేశ్వర నమో జ్ఞానేశ్వర నమో జ్ఞానేశ్వర నివృత్తి ఉదారా నివృత్తి ఉదారా సోపాన దేవా నమో జ్ఞానేశ్వర నమో జ్ఞానేశ్వర నమో జ్ఞానేశ్వర నమో ஞானேஸ்வர சாதுக்களே வாருங்கள், அவருடைய திவ்ய சரித்திரத்தின் ஒரு சில அனுபவங்களை நான் மகாராஷ்டிர மாநிலம் தந்த ஞானப்பரிசு ஞானேஸ்வரர் விட்டோபா பந்த் ருக்மிணியம்பாவிற்கு குழந்தைகளாக பிறந்த நால்வரிலே இவர் தலை சிறந்தவர் என்று கருதப்படுகின்றது. ராமானந்தர் குருவின் ஆணைப்படி மீண்டும் இல்லறத்திலே வந்து சேர்கின்றார், துறவரத்தை விட்டுவிட்டு. அவ்வாறு துறவியாயிருந்தவர் மீண்டும் குருவின் ஆணைப்படி வந்ததினாலே எங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் பிறந்தால் விட்டலா உமக்கே அர்ப்பணம் செய்கின்றேன் என்று மனதால பிரார்த்தனித்துக் கொண்டால் அடுத்தடுத்து 4 குழந்தைகள். நிவர்த்திநாதர் என்ற முதல் குழந்தை சதாசிவனான பரமசிவனுடைய அம்சபூதமாக பிறந்தார். அடுத்து பிறந்த ஞானேஸ்வர சாட்சாத் விட்டனுடைய அம்சபூதமாக பிறந்தார். சோபானதேவர் என்ற தம்பி பிரம்மதேவரின் அம்சபூதமாக பிறந்தார். கடைசியாக பிறந்த முக்தாபாய் சாட்சாத்து ஆதிசக்தி என்று கருதப்படுகின்றார். கிருபாலு உதாரா மாஜா ஞானேஸ்வரா தயா நமஸ்கார வாரம் வாரா என்று ஏகநாதர் கொண்டாடி மகிழ்கின்றார். எத்தனை ஒரு கிருபை, எத்தனை ஒரு கிருபை என் விஷயத்திலே என்று ஒவ்வொருவரும் கொண்டாடும்படியான ஒரு உயர்நிலையிலே இருக்கின்ற பிரபு ஞான வள்ளல். நபாஹே யாதி குலாச்சே விசார் பக்த கருணாகர ஞானாபாய். யாரிடத்திலும் நான் இந்த ஜாதி, இந்த நீச்சன், இந்த உயர்ந்தவன், இந்த தகுதியுடையவன் என்று எதையும் பார்க்காத ஒரு கிருபாலு கருணைக்கடல். பாத்திர விசாரணம் ந குருதே என்றபடி அனைவருக்கும் கருணையை வழங்குவதில் தாயைப் போல இருந்ததினாலே மவுலி என்று எல்லாராலையும் மிகவும் பிரேமையோடும் வாஞ்சையோடும் பக்தியோடும் பூஜ்ய பாவத்தோடும் கொண்டாடப்பட்டவர் ஞானேஸ்வரர். அவர்தான் வரகரி சம்பிரதாயத்தை உருவாக்கினார். அவர் அண்ணாவான நிவர்த்திநாதர் பர்யந்தம் நாத் பரம்பரை என்கின்ற யோக பரம்பரை இருந்தது. அதன் பின்னர் இவர் வரகரி சம்பிரதாயத்தினாலே மகாராஷ்டிர மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஆனந்தி க்ஷேத்திரத்திலிருந்து பண்டரி க்ஷேத்திரம் பர்யந்தம் கால்நடையாகவே சென்று ஆஷாடி ஏகாதசி தினத்திலே விட்டலனை சேவிப்பதும் மீண்டும் அங்கு துவாதசி பர்யந்தம் இருந்து மீண்டும் திரும்பி வந்து ஆனந்தி க்ஷேத்திரம் வருவதையும் ஒரு வார்ஷிக உற்சவமாகவே கொண்டாடினார். பலத்தியா பவி சரணஜாதா பேடி பரி தசே துட்டி ஜென்ம வியாதி விதமாக வரக்கரியை செய்பவர்களுடைய ஜென்ம வியாதியான புனரபிஜரணம் புனரடிமை மரணம் என்கின்ற நிலை நீங்குகின்றது. ஆனால் அனைவரும் பின்னர் பிரார்த்திக்கின்றனர், இந்த வாரி யாத்திரைக்காகவே எனக்கு ஒரு ஜென்மத்தை கொடு ஞானேஸ்வரா என்று மாவுலியை கொண்டாடி வருகின்றனர். ஞானாபாயி மாஜி அநாதா சீமாய ஏகா ஜனார்தனி பாய வந்தித்தசே. அவருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் நமஸ்கரிப்பதை அன்றி ஏகநாதனாகி என்னால் செய்ய இயலக்கூடியது என்ன என்று கேட்கின்றார். நாமதேவர் கூறுகையிலே, தன்ய மகாராஜ ஜன்மலே சம்சாரி ஏ தியாதி அந்தரி நாராயணா சதா. நாராயணனே அந்தர்யாமியாக தான் பாவித்து தியானித்து அந்த அமிர்தானுபவத்தினாலே அமிர்தானுபவம் என்கின்ற கீதா பாஷ்யத்தை எழுதி வழங்கினார். தன்னுடைய 15ஆம் வயதிலே உலகை கொண்டாடும்படியான மிக எளிமையான மராட்டி
பாஷையிலே அவர் எழுதி வழங்கினார். பெரிய உயர்ந்ததான ஞான விஷயம் அமிர்தமயமான அவருடைய வாக்கினாலே பிரவகித்ததினாலே அமிர்தானுபவம் என்று பெயர் பெற்றது. நாராயண காய நாராயண தியாய தியாசிமாய பிரசவலி. ஆஹா, சதா காலமும் நாராயணனை தியானித்து விட்டலனை தியானித்து விட்டல நாமஸ்மரணத்திலே ஈடுபட்டு இவ்வாறு உலகனைத்தையும் விட்டலமயமாக பண்ணிய அவரை பெற்ற தாய் தந்தையர்கள் தான் எவ்வாறு உயர்ந்த உத்தமாதிகாரிகள். பிரசவலி தயா குலாச்சா உத்தார தோத்தரே நிர்தார நாமாமணி. இவரை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு நான் முதல்லே நமஸ்கரிக்கின்றேன் என்று கொண்டாடி வருகின்றார் நாமதேவர். தன்ய மகாராஜ் அலங்கா புரவாசி சாஷ்டாங்க தயாசி நம நமாஜே. சேனாநாவி பின்னாடி கொண்டாடிகளே கொடுக்கின்றார். ஆஹா, இப்பேற்பட்டவர் அலங்காபுரவாசியான அனந்தி க்ஷேத்திரத்திலே இருக்கின்ற அவருடைய திருவடியிலே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றேன். யா ஞான தேவாச்சே நித்ய நாமகேதி வாச்சே உத்தரதி தயாச்சே சகல குணே. அவருக்கு எவன் ஞானதேவர் என்கின்ற சதுராட்சரி நாமத்தை நித்தியமும் கூறி வருகின்றானோ அவனுக்கு முன்னும் பின்னும் 21 குலங்கள் உத்தாரணமாகின்றன. இந்திராயணி ஸ்நான கரிதி பிரதட்சிணா துட்டத்தி யாத்தனா சகல தியாச்சா. இந்தாணி நதியிலே ஸ்நானம் செய்து க்ஷேத்திர பிரதட்சணம் செய்து சாதுக்களை நமஸ்கரித்த சாதுக்களுக்கு என்ற தொண்டையாற்றி ஞானேஸ்வருடைய திருவடியிலே தியானத்திலே இருந்து அவனை பூஜித்து அவருடைய அடியார்களுடன் கூடி ஆடிப்பாடி மகிழ்ந்து இருப்பவர்களுடைய பவவியதம் அந்த வியாதி நீங்குகின்றது. சேனாமனே தயாச்சே தன்யஜாலே ஜினே ஞானதேவ தரிசனே முக்தி ஹோதி தரிசன மாத்திர தயஹோய முக்தி என்றபடி அவருடைய தரிசன மாத்திரத்திலே முக்தி கரஸ்தமாகின்றது. தந்து ஞானேஸ்வருடைய வாழ்க்கையிலே அத்தியந்த பால்யத்திலே அவர் பைட்டன் நகரத்து பிராமணர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து சுத்தி பத்திரம் பெற வேண்டும் என்று ஆசையிலே செல்கின்றார். ஞானதேவ சமோ குருஹு நாமதேவ சமோ பக்தஹ ஞானதேவ சமோ குருஹு நாமதேவ समो भक्तः पाण्डुरङ्ग समो देवः नास्येव नहि संशयः पाण्डुरङ्ग समो देवः नास्त्येव नहि संशयः ज्ञानदेव गुरु ज्ञानदेवतारु ज्ञानदेव गुरु ज्ञानदेवतारु उतरिल पैल पारु ज्ञानदेव उतरिल पैल पारु ज्ञानदेव ज्ञानदेव गुरु ज्ञानदेवतारु ज्ञानदेव गुरु ज्ञानदेवतारु ज्ञानदेव माता ज्ञानदेव पिता ज्ञानदेव माता ज्ञानदेव पिता तोडिल भवव्यता ज्ञानदेव तोडिल भवव्यता ज्ञानदेव ज्ञानदेव गुरु ज्ञानदेवतारु ज्ञानदेव गुरु ज्ञानदेवतारु ज्ञानदेव माझे सोयराध्या रे ज्ञानदेव माझे सोय रे ध्याय रे जीव लगा निर्धारे ज्ञानदेव जीव लगा निर्धारे ज्ञानदेव ज्ञानदेव गुरु ज्ञानदेवतारु ज्ञानदेव गुरु ज्ञानदेवतारु सेना मने माझा ज्ञानदेव निधान सेना मने माझा ज्ञानदेव निधान
गुण ज्ञान देवे दाविनी निज गुण ज्ञान देवे ज्ञान देव गुरु ज्ञान देवतारु ज्ञान देव गुरु ज्ञान देवतारु उतरिल पैल पारु ज्ञान देव 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 ज्ञान देव गुरु ज्ञान देवतारु ज्ञान देव गुरु ज्ञान देवतारु ज्ञान देवतारु ज्ञान देव गुरु என்று சேனானாவி மீண்டும் ஞானேஸ்வரரை கொண்டாடுகின்றார். அப்பேற்பட்ட ஞானேஸ்வரர் சபரிவாரம் பைட்டன் க்ஷேத்திரத்தை வந்து அடைகின்றார். அங்கு வித்வத் சபையிலே தங்களுடைய பிரஸ்தாவத்தை தெரிவிக்கின்றார். தங்களுடைய நிலைமையை அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். அங்கு சென்றால் அனைவரும் மகான்கள், வேதத்தையே முழுமூச்சாக நம்பி வாழ்கின்றவர்கள். அவர்களுக்கு எவ்விதமாக எடுத்துச் சொல்லியும் அவர்கள் இவர்களுடைய ஞானநிலையை புரிந்து கொள்ளாத ஒரு ஸ்திதிதான் காண கிடைத்தது. வருத்தப்பட்டார். ஆஹா, இப்பேற்பட்ட மகான்கள் வாழ்க்கையிலே எதை அடைய வேண்டுமோ அதை அடையவில்லையே என்று வருத்தப்பட்டார். பைட்டன் நகரத்திலே ஒரு பிராமணன், அவன் தன் தந்தைக்கு ஸ்ராத்தம் செய்ய ஆசைப்படுகின்றான். ஞானேஸ்வரர், நீ எல்லா ஏற்பாடும் செய்யப்பா என்று கூறினார். அப்பொழுது அந்த ஸ்ராத்த காலத்திலே அவர்களுடைய முன்னோர்கள் வர வேண்டும், வரவில்லை. அவன் கொண்ட வருத்தத்துக்கு ஈடு இணை இல்லை. ஆனால் ஞானேஸ்வருடைய கூக்குரலுக்கு அந்த பைட்டன் நகரத்து பிராமணனுடைய முன்னோர்கள் பிரத்யட்சமாக அவன் கண்களுக்கு தெரியும்படி வந்து அமர்ந்து விருந்தை அனுபவித்து சென்றார்கள். இது ஞானேஸ்வருடைய எண்ணற்ற சித்திகளிலே ஒன்று. ஆலந்தி க்ஷேத்திரத்திலே விட்டோபா பந்த் அவருடைய குமாரனாக பிறந்து ஒரு பெரியண்ணன் மகாவிஷ்ணு மகா பரமசிவனாரின் அம்சபூதனாக பெரியண்ணா நிவர்த்திநாதன் அவர் வரை நாத்து பரம்பரை, ஞானேஸ்வரா நாத பரம்பரையை நீ தொடர வேண்டாமா என்ற பொழுது, அண்ணா உன் வரைக்கும் அது நாத்து பரம்பரை இருக்கட்டும், ஜனங்களை ஒன்றுபடுத்த நான் வாரி யாத்திரை துவங்குகின்றேன் என்று வாரி யாத்திரையை துவங்கினார். நிவர்த்திநாதர் தியானமக்ன அவஸ்தையிலேயே இருந்தார். யோகீஸ்வரர் அப்பொழுது ஞானேஸ்வருடைய வீட்டிற்கு சாரங்கநாத தேவர் என்ற ஒரு யோகீஸ்வரர், அவர் 1400 வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கின்றார். யோக சித்திகளெல்லாம் கைவரப்பெற்றவர், மிகவும் பிரசித்தியானவர். அவரை கண்டாரே உலகமே நடுங்கும். அப்பேற்பட்ட அவர் ஞானேஸ்வருடைய பெருமையெல்லாம் தேடிக்கொண்டு அறிந்து கொண்டு ஞானேஸ்வரை காண வேண்டும் என்ற ஆசையோடு வருகின்றார். ஆயினும் ஒரு தங்கத்தை ஸ்புணம் போட்டு பார்ப்பது போல் அவரையும் போட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் ஒரு பெரிய பயங்கரமான புலி மீது ஆரோகித்து வந்தார். அப்பொழுது ஞானேஸ்வரர் தன் காலை வேளையிலே பல் துவக்கி கொண்டிருந்த காலம். அப்பொழுது ஒரு குட்டிச்சுவற்றின் மீது அமர்ந்திருந்த முக்தாபாய், அண்ணா சாரங்கதேவன் வருகின்றான், நாம் எல்லாம் அவனுக்கு துல்லியமாக பறந்து சென்று அவனுடன் வார்த்தைகளினாலே விவாதப் போர் நடத்தி அவனை நாம் ஆட்கொள்ள வேண்டும் என்று சிறு குழந்தை முக்தாபாய் சொன்னவுடனே, சரி வாருங்கள் என்று அனைவரையும் அந்த குட்டிச்சுவத்திலே அமர சொல்லு ராம்கிருஷ்ண ஹரி என்று தட்டி கொடுக்க அந்த குட்டிச்சுவர் பறந்தது. ஆகாசத்திலே பறந்து கொண்டே இருந்தது. சாரங்கதேவர் அந்த புலியிலே பயங்கரமான புலியிலே ஆரோகித்து வரும்பொழுது ஊரே விலகி நின்றது. ஞானேஸ்வரர் குட்டிச்சுவர்களே பறந்து சென்று அங்கு அமர்ந்து பேசினார். அவருடைய வாதப்போர் செறிந்து அவனை தன் வயப்படுத்தினார். ஒரு சித்த புருஷன் தன் வாரிமார்க்கத்திற்கு ஆதாரமாக அமைத்து கொண்டார். ஒரு முறை பிக்ஷாடனம் செய்த பொழுது யாருமே பிக்ஷை இடவில்லை. அப்பொழுது ஒரே ஒரு பிராமணன், ஏழை பிராமணன், 4 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ரொட்டி வாட்டக்கூடிய அளவிற்கு மாவை பிசைந்து அவனுடைய பிக்ஷா பாத்திரத்தில் அளித்து, ஞானேஸ்வரா அடிக்கடி வராதே, என்னால் இவ்வளவுதான் தர முடியும் என்று தந்து கதவை சாத்தி கொண்டான். கோபத்தின் உச்சத்திலே சென்றார். தன்னை கோபித்து கொண்டு, உலகத்தை கோபித்து கொண்டு கதவை மூடிக்கொண்டார். அப்பொழுது தாட்டிச்சா அபங் என்ற அமங்கங்களினாலே முக்தாபாய், அண்ணா கதவை தர, நீ ஆத்மஸ்வரூபன், நீ யார் என்பதை நீ உணர்வாய்,
உலகினால் அதை புரிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய அமிர்தானுபவம் அவர்களுக்கு லவலேஷம் கிடைக்க வேண்டாமா? நீ உன் வரைக்கும் நீ மார்க்கத்தை சரி செய்து கொண்டு சென்றால் நாங்கள் எல்லாம் என் செய்வது என்று கேட்டவுடனே குழந்தையின் வார்த்தைக்கு கதவு திறந்து விடுகின்றார். அப்பொழுது அந்த ரொட்டியை எடுத்து வா என்று சொன்னவுடனே அதை தட்டி வைத்து விட்டேன், ஆனால் பக்கத்து வீட்டிலே சென்று நெருப்பு வாங்கி வர வேண்டும், அடுப்பிலே தணல் இல்லை என்ற உடனே வா என்று தன் முதுகை காட்டினார். முதுகிலிருந்து அவருடைய ஆக்ஞா சக்கரத்திலிருந்து எழும்பிய நெருப்பானது அந்த கண நேரத்திலே அந்த ரொட்டிகளை வதக்கி எடுத்தது. இதை கண்டு உலகமே வியந்தது. பைட்டன் நகரத்து பிராமணர்களை தான் வழிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். அப்பொழுது அவர்களுடன் வாதப்போர் செய்தார். அது எடுபடாது என்று தெரிந்து விட்டது. அவர்கள் வரட்டு வேதாந்திகளாக இருந்தார்கள். சுவானுபவம் யாதும் இல்லை. பிரதி பதத்திற்கும் வேதாட்சரங்களுக்கு தான் அமிர்தானுபவத்திலே அதன் உயர்ந்த பாபார்த்தம், ரகசியார்த்தம், சுவாபதேசார்த்தம், விசேஷார்த்தங்களை எல்லாம் கொட்டி இருக்கின்றார். ஆயினும் இவர்களுக்கு புரியவில்லையே என்று வருத்தப்பட்டார். அடுத்த கணம் அங்கு ஒரு எருமை மாட்டு கூட்டம் சென்றது. அதிலே ஒரு பெரிய எருமையை தன் கரத்தினாலே ஸ்பர்சித்தார். பிரேமி அண்ணாவின் வாக்கினாலே இவருடைய சரித்திரத்திலே விடத்தை கவனிப்போம். ந ஜன்மனா ந விரதேன ந சம்ஸ்காரேணைவ வித்யயா பவதி பிரம்மணஹ சத்யம் பிரம்மஜானேன கேவலம். ஜன்மத்தினாலேயே பிராமணனாக பிறந்து விட்டதினாலேயோ அல்லது விரதாதிகளை அனுஷ்டிப்பதினாலேயோ சம்ஸ்காரங்களினாலேயோ நீ கற்ற வித்தையினாலேயோ பிராமணனாக ஆக மாட்டாய். சத்தியமான பிரம்மஜானம் எவனுக்கு சித்தித்தோ அவனே பிராமணன் என்கின்றார். எதி சர்வத்ர சர்வாத்மா பாண்டுரங்கோ ஹி வர்த்ததே அயஞ்ச மகிஷோ வியக்தம் சமகானம் கரோத்திஹா. பரமாத்மா சர்வத்திர வியாபித்து இருக்கின்றான் என்று சத்தியமானால் இந்த எருமையானது வேதத்தை கூறட்டும் என்று சொன்னார். அடுத்த கணம் அவ்வாறே அது கூறிற்று. இவ்விஷயத்தை ஏகநாதர் கூறுகையிலே ரேடா வேத போலவிலா கர்வத்விஜாஞ்ச ஹரிவிலா சாந்தி பிம்ப பிரகட்டலா ஞானோபாமாஜா. ஒரு எருமையை பேச வைத்து வேதம் சொல்ல வைத்து கர்வம் பிடித்த பிராமணர்களின் அறிவீனத்தை நீக்கி சாந்தி பிரம்மத்தை பிரகடனம் செய்தார் என்று ஞானேஸ்வருடைய மகிமையை எடுத்து கூறுகின்றார். இவ்வாறே ஆயிற்று அவருடைய சரித்திரம். தங்கமயமான அச்சிறு விரல்கள் பட்டவுடனே ஞானம் பெற்ற வேதமானது அவர் புருஷ சுக்தம் கூறிய வண்ணம் இருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு எருமையை கடா வந்தது. ஒரு சந்நியாசியின் பிள்ளை வேதத்தை கூறுவதாவது என்று பிராமணர்கள் அவருடைய வாயை அடைக்க அங்கு சென்ற ஒரு எருமையை தன் கரத்தினாலே தொட்டார். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து என்று அனுபவபூர்வமாக அந்தராத்மா சுத்தியிலிருந்து ஏற்பட்ட எண்ணங்கள் சத்தியமானால் இந்த எருமை பேசட்டுமே என்ற உடனே அந்த விட்ட இடத்திலேருந்து அது துவங்கியது. அனைவரும் வியந்தார்கள், பயந்தார்கள், தயங்கினார்கள். சாஷ்டாங்க பிரணவம் செய்து ஞானீஸ்வரா உனக்கு சுத்தி பத்திரம் எழுதி கொடுக்கிற பாக்கியத்தை நீ எனக்கு தந்தா என்று அந்த தலைமை அதிகாரி சுத்தி பத்திரத்தை தந்து உலகறியச் செய்தார் அவருடைய பெருமையை என்று. இவ்வாறு எண்ணற்ற லீலைகள் சொல்லி மாளாது. ஆயினும் விரிவிக்கஞ்சி ஆங்காங்கே சிலவற்றை கூறி சென்றுள்ளோம். அப்பேற்பட்ட ஞானதேவரை செனானாவை கொண்டாடி மகிழ்கின்றார். ஞானதேவரை போல் பவசாகரத்தை தாண்டி வைக்கும் குரு கிருபாளு மகனீயர் எவரை நம்முடைய யுகிதாம்சங்களை லவலேசமும் கவனிக்காது கிருபாவருஷத்தை செய்பவரோ அப்பேற்பட்ட குருவை சரணடைந்து வாழ்வோம் என்று கூறுகின்றார். அதனால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று துகாராம் கூறுகின்றார். चल आलंदी लाजाऊ ज्ञानदेवा डोळा पाहू ज्ञानदेवा डोळा पाहू. चल आळंदीला जाऊ ज्ञानदेवा डोळा पाहू ज्ञानदेवा डोळा पाहू. होतील संताचिया बेटी होतील संताचिया बेटी सुखाचिया सांगो गोष्टी सुखाचिया सांगो गोष्टी सुखाचिया सांगो गोष्टी. ज्ञानेश्वर 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 ज्ञानेश्वर
ज्ञानेश्वर ज्ञानेश्वर ज्ञानेश्वर ज्ञानेश्वर ज्ञानेश्वर ज्ञानेश्वर मुखी मनता सुखतील फेर मुखी मनता सुखतील फेर मुखी मनता सुखतील फेर मुखी मनता सुखतील फेर चला आनंदीला जाऊ चला आनंदीला जाऊ ज्ञानदेवा डोळा पाहू ज्ञानदेवा डोळा पाहू तुम्हा जन्म नाही एक तुका म्हणे माझी भाक तुका म्हणे माझी भाक तुका म्हणे माझी भाक चला आनंदीला जाऊ ज्ञानदेवा डोळा पाहू 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 चला आनंदीला जाऊ ज्ञानदेवा डोळा पाहू होतील संताचिया बेटी சுகாச்சியா சாங்கோ கோட்டி ஆனந்தி செல்வம் வாருங்கள் ஞானதேவரை கண்களினால் பருகி ஆபாத மொழி பர்யந்தம் அவருடைய பேர் அழகை அங்க பிரத்யங்க சௌஷ்டவத்தை அந்த ஞான பிராச்சுரியத்தை அனுபவிப்போம் ஹோத்தில சந்தாச்சியா பேட்டி அங்கு சதா ஞானேஸ்வர ஞானேஸ்வர என்று ஞானேஸ்வரர் மீது பாடி ஆடி மகிழ்கின்ற சாதுக்களுடைய கூட்டம் சுகாச்சியா சாங்கோ கோஷ்டி லோக விலட்சணமான சுகானுபவத்திலே தன்னை மறந்த கோஷ்டி ஞானேஸ்வர ஞானேஸ்வரவுக்கு மனதா சுகத்தில பேர் அனைவரும் ஞானேஸ்வரா ஞானேஸ்வரா என்று சுகமயமான அந்த சதுராட்சரியை கூறி ஆனந்த அனுபவத்திலே மூழ்கியிருக்கின்றார் துமா ஜென்மனாகி ஏக துகாமனே மாஜி பாக் இவ்வாறு கூறுபவர்களை கண்டாலும் தரிசித்தாலும் ஸ்மரித்தாலும் ஞானேஸ்வரா என்ற ஒரு சதுராட்சரியை கூறினாலும் அனைத்து விதமான சுகமயமான இகபர சுகங்கள் எல்லாம் தேடி வரும் ஏனெனில் ஞானியாச்சா ராஜா குரு மகாராவ மனத்தி ஞானதேவா துமாய்சே ஞானிகளுக்கெல்லாம் தலைவன் குருவர வரேண்யன் ஞானதேவா என்று மாவுலி என்றும் உன்னை பிரேமையோடு கூறுகின்ற மஜ பாமராஹே காய தோரப்பண நான் பாமரன் உன்னுடைய பெருமை மிக்கதான அபாரமான அப்பிரமேயமான வாசாம கோச்சரமான அபௌருஷேயமான வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டதான உயர்ந்த மகிமை கொண்ட உன்னுடைய விஷயத்தை என் வாக்கினாலே படுத்த இயலுமா பாய்ச்சி வகான பாயி பாயி உன்னிடம் வருவோர் போவோரிடம் எல்லாம் திருவடிகளே விழுந்து அந்த சுகானுபவத்தை பெறுவதன்றி எனக்கு வேலையாது பிரம்மாதிக தேஜே துமா ஒழகானே பிரம்மாதிகள் எல்லாம் கூற முடியாத உயர்நிலையிலே மகா மகிமை பொருந்திய வண்ணி இதர துலனே காயப்புடே தேவதைகள் எல்லாம் உன் ஒரு தராசில இட்டாலும் உனக்கு ஈடாகுமா துகாமனே நேனே யுக்தித்தே கோலி மனோனி டெவிலி பாயி டோயி ஓடி வந்து உன் திருவடியை கண்ட க்ஷணம் எனக்கு கிடைக்கின்ற அந்த ஆனந்த அனுபவம் யாருக்கு கிடைக்கும் என்று கேட்கின்றார் धन्यती आलंदी धन्य इंद्रायणी जेते विसावले संत शिरोमणी जेते विसावले संत शिरोमणी जेते विसावले संत शिरोमणी रेड्यामुखी वेद बोलविला कैसा रेड्यामुखी वेद बोलविला कैसा रेड्यामुखी वेद बोलविला कैसा नाही जगी ऐसा ज्ञान राजा नाही जगी ऐसा ज्ञान राजा नाही जगी ऐसा ज्ञान राजा सांग देवा भेटी भिंत साळविली साठी ध्वजा मिरविली वैष्णवाची ध्वजा मिरविली वैष्णवाची ध्वजा मिरविली वैष्णवाची ज्ञानेश्वरी रत्न मराठी एकानी बैदाजिंगे वाणी अमृतासी बैदाजिंगे वाणी अमृतासी
बैजा जिंकेवानी अमृतासी जीव हा भुकेला ज्ञानियांच्या भेटी प्राण आला कंठी दास म्हणे प्राण आला कंठी दास म्हणे प्राण आला कंठी दास म्हणे धन्य ती आनंदी धन्य इंद्रायणी धन्य ती आनंदी धन्य इंद्रायणी धन्य ती आनंदी धन्य इंद्रायणी जेते विसावले संत शिरोमणी जेते विसावले संत शिरोमणी जेते विसावले संत शिरोमणी. சமர்த்த ராமதாசரும் இவருடைய பெருமையை கூறி மாளாது அங்கு சென்று அனுபவித்தாலே ஒழிய என்று அந்த க்ஷேத்திரமே தன்யமானது, அங்கு வருவோர் தன்யமானார்கள், பாக்கியம் பெற்றவர்களே இங்கு வருவார்கள் என்றெல்லாம் கூறி ஞானதேவருடைய மகிமையை இங்கு தன் அமிர்தமயமான சொற்களினாலே வர்ணிக்கின்றார். ஜெய் ஞானேஸ்வர பகவான் கீ.